வெல்கம் டு டிசைன் டிஎன்61. நம்ம வீடியோவில் தொடர்ந்து சாலிட்வொர்க்ஸில் வந்து ப்ராப்பரான டயக்ராம் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவால்வ் பேஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெட்லைனர் எப்படி யூஸ் பண்ணோம் நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, எப்படி ரிவால்வ் பண்ணுறது, கட் பண்ணுறது, எப்படி கவுண்டர் போர் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கியர் டீத் எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எப்படி எப்படி மேக் பண்ணுறது, எந்தெந்த டூலை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேம் அதே தான் அப்படிங்கிற எல்லா இதில் உள்ள டூலெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக ட்ராயிங் மேக் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சேம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓகே பார்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். பார்ட்டு சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ட்ராயிங் எப்படி மேக் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சு செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் லைன் வந்து மேக் பண்ணுறோம். அதுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த வியூவில் வந்து நம்ம வந்து வியூ ஆஃப் ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த வியூவில் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம ட்ராயிங் வந்து எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். பட் 2D எடுக்கிறப்ப அதோட டீட்டெயில் வியூவிங் எடுக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம். அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக இது பண்ணிட்டாலே போதும். வியூ ஆஃப் ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிட்டேன். சேம் சென்டர் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். எல்லா வீடியோவிலும் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு இம்பார்ட்டான ரிப்பீட்டடான மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் லைன். ஓகேங்களா? அதோட இம்பார்ட்டன் வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்தெந்த டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ தான். அதாவது இந்த சிம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஏ பி சம் லெட்டர்ஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்துன்னா லெட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஐசோமெட்ரிக் வியூ இருக்குது. இதோட டாப் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டாப்லேருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனை யூஸ் பண்ணிக்கிறேன். லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லைன், நெக்ஸ்ட் அகைன் இங்கே ஒரு லைன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடு ஒரு லைன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு இன்னொரு லைன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு இதோட ஓகேங்களா? இப்போ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள கட்டையை வந்து நம்ம வந்து அப்படியே ட்ரை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? சேம் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் ப்ரொஃபைல். இந்த மாதிரி ப்ரொஃபைலில் தான் அது வந்து பார்த்திங்கன்னா சீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள அப்படியே அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம ஃபுல்லாக எடுக்கணும்னு தேவையில்ல. நம்ம சென்டர் லைனுக்காகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து 5 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 5 mm கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 mm கொடுத்துருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட்டு நான் இங்கே இதுக்கு வந்து 4 mm வந்து கொடுத்துக்கிறேன். 4 mm கொடுத்துட்றேன். மேலே வந்து 2 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நான் வந்து 2 mm மேக் பண்ணிக்கிறேன். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து 1 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் 1 mm கொடுத்துட்றேன்.
1 mm கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோ கொடுத்தாச்சு. ஹரிசாண்டலில் எல்லா உள்ள வேல்யூமே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 mm கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ள இன்னர் கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5 mm அப்படிங்கிறத நான் மெயின் பண்ணிடுறேன். 5 mm கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஓவரால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நாங்கள் இங்கேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா 7 mm கொடுத்துருக்காங்க. அந்த இதையும் கொடுத்துட்டேன். நமக்கு இந்த வேல்யூ கொடுத்ததுனாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. 7 mm தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரையும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த லைனில் இருந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா 8.5 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.5 mm கொடுத்துடலாம். 8.50 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் இருந்து இந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 7.5 mm கொடுத்துருக்காங்க. 7.5 ஓகேங்களா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 7.5 வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 8.5. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம 7.5 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இதை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தான் மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா, அதனால் வந்து 8.5 mm இதிலேருந்து கொடுத்துக்கிறேன். 8.5 mm கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து 7.5 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இங்கேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7.5 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓவரால் டயா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12.5 mm கொடுத்துருக்காங்க. அதனால் இது அப்படியே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 12.5 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து ரிவால்வ் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வால் திக்னஸ் வந்து நமக்கு வந்து மீன் பண்ண கிடையாது. ஏன்னா இதோட அந்த திக்னஸை மீன் பண்ணால் தான் நமக்கு வந்து இது பண்ண முடியும். பட் வந்து நமக்கு வந்து இந்த திக்னஸை வந்து மீன் கொடுக்கலாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொடுக்கல, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். நான் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலுக்காக வந்து நானாக ஒரு லைன் வந்து உங்களுக்காக மேக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இங்கேருந்து கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல, நான் எக்ஸ்ட்ரா உள்ள லைனை மட்டும் வந்து இதை நான் வந்து ட்ரிம் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ரொஃபைலை வந்து அப்படியே நமக்கு கிடச்சிருச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுமே ஆக்சுவலாக வந்து இன்க்ளைண்டாக தான் இருக்குது. பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்க்ளைண்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன். தேவையில்லாத எக்ஸஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த லைன் தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த லைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனும் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஓகேங்களா கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தேவையான ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ரிவால்வ் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க டைமென்ஷனாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்ல. ஃபார்ம் ஃபிட் ஃபங்க்ஷன் இதை பொறுத்து வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்ப நமக்கு எந்தெந்த டைமென்ஷன் எப்படி வேணுமோ அது பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி வந்து டூல்ஸ்லாம் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறதுனால வந்து நம்ம ட்ராயிங் கொடுப்போம். நீங்கள் ஒரு டிசைனராக வந்து இது பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் டைமென்ஷனே வந்து கொடுப்பீங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த பார்ட் எனக்கு வேணும்,
ஸோ அதனால் எனக்கு இந்த டைமென்ஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிசைனராக போகிறப்ப தான் வந்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக வேலிடேட் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டூல்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதுனால தான் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிவால்வ் பண்ணப்போம். ரிவால்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து நான் வந்து இதுக்காக வந்து சென்டர் லைனுக்காக பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா